10th ஸ்டாண்டர்ட் ஒலியியல் என்ற பாடத்தின் புக் பேக் கொஸ்டின். ஒலி அலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள்கள் அதன் துகள்கள் அலையின் திசையில் அலைவுறும் அலையின் திசையில் அதிர்வுறும். இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நெட்டலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயு ஊடகத்தில் ஒலியின் திசைவேகம் 330 மீட்டர் வினாடி பவர் -1 எனில் வெப்பநிலை மாறிலியாக இருக்கும்போது அதன் அழுத்தம் 4 மடங்கு உயர்த்தப்பட்டால் ஒலியின் திசைவேகம் சேமாக தான் இருக்கும், அப்படியே இருக்கும். ஏன்னா இந்த அழுத்தம் ஒலியை எந்த விதத்திலும் பாதிக்காது. மனிதனால் உணரக்கூடிய செவி உணர் ஒலியின் அதிர்வெண் அதிகபட்ச செவி உணர் ஒலியின் அதிர்வெண் 20 ஹெட்ஸ்லேருந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 20 கிலோ ஹெட்ஸ்னு இருக்குது, அதான் 20,000 ஹெட்ஸ். இந்த இடத்துல இங்கே கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. 20 ஹெட்ஸ்லேருந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும். இங்கே 20 kHzன்னு இருக்கிறதுனால இதான் ஆன்சர்.